செல்ல குழந்தையே, இந்த வராகி யார் என்று தெரியாமல் உனக்கு சேவினைகளை செய்ய சொல்லி ஒருவர் என்னிடமே கேட்கின்றார். என் பிள்ளையே, செய்வினைகள் என்பது இன்று இருப்பவர்களுக்கெல்லாம் மிகவும் எளிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதாவது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது என்பது இவர்களுக்கு எளிதான காரியமாக மாறிவிட்டது. யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்கு யாரையும் துணையாக வைத்து கொள்ளலாம் என்பது போன்ற எண்ணத்தை இப்போதெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அதை எப்படி செய்ய வேண்டும், யார் மூலமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி எங்கே சென்று என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த வராகி என்னை கண்டதும் என்னை யார் என்று அறியாமல் என்னுடைய தோற்றத்தை வைத்து நான் ஏதோ சேவினைகளை செய்கின்ற தெய்வம் என்று எண்ணிக்கொண்டு என் முன்னிலையில் வந்து இவருக்குரிய ஒரு வேண்டுதலை வைத்து விட்டு சென்றார்கள். அவர்கள் வைத்த வேண்டுதல் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதுதான். அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்று. அவர்கள் எப்படியாவது இதை செய்துவிட வேண்டும் என்று என் மூலமாக முயற்சிகளை செய்ய தொடங்கியிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, உன் முன்னால் வந்து நிற்கும்போது உன் அம்மா நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? இது எல்லாம் நிச்சயமாக நம்மிடத்தில் இது போன்ற எதையும் கேட்டுவிட மாட்டார்கள். என் பிள்ளைக்கு நம்மை பற்றி தெரியாதது என்று ஒன்று உண்மையில் நடந்த விஷயம் என்னவென்றால், இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் மீது மட்டும் இவர்கள் கவனமாக இருந்ததே தவிர தெய்வத்தை பற்றி பயமே, தெய்வம் நமக்கு என்ன செய்யும் என்கின்ற பயமோ அவர்களுக்கு இல்லை. நாம் என்ன செய்தாலும் நம் வாழ்க்கையில் யாரும் நம்மை எதுவும் செய்துவிட மாட்டார்கள் என்று எண்ணிவிட்டார்கள். என் பிள்ளையே, இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகிவிட வேண்டும் என்கின்ற கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. ஆனாலும் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா பொறுமையாக இருந்து அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். என் பிள்ளையே, அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த அவள் எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. எதுவுமே நீ செய்த தவறுக்காக அல்ல, நீ நன்றாக இருக்கின்றாய் என்பதற்காக மட்டுமே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள். நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் பண வசதியில் முன்னேறி கொண்டிருக்கின்றாய். ஏதோ அதிகமாக இல்லை என்றாலும், அளவுக்கு அதிகமாக இல்லை என்றாலும் உன்னுடைய தேவைக்கு நீ நிம்மதியாக இருக்கின்றாய் என்பதை அவர்களுக்கு அத்தனை பெரிய வேதனையை கொடுத்து விட்டது. இந்த வேதனையின் காரணமாக உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் துணிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களை மனிதனாகவே மதிப்பதற்கு தகுதியற்ற வார்த்தைகள். அவர்கள் என்னிடம் என்ன கேட்கிறார்கள் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். நீ தெளிவாக கேட்டுக்கொண்டு தெரிந்து கொள். போதும், தெரியாமல் இருப்பதில் எந்த கவனம் மட்டுமே உனக்கு இருக்கின்றது. இது உண்மையில் நல்ல விஷயம் என்றாலும் கூட சில தீய மனிதர்கள் உடன் இருக்கும்போது சுற்றி வருகின்ற தீயவை என்னவென்பதையும் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். அதனை அத்தனை எளிதாக விட்டுவிட முடியாதல்லவா? என் தங்கமே, அதற்கு இந்த தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய செவிகளுக்கு எப்படி எட்டிவிட்டாலே போதும். நீ இது போன்ற மனிதரிடம் நீ என் முன்னால் வந்து நின்று கொண்டு செல்லும் போது நான் அவர்களினுடைய என்னென்ன உணர்வுகளை புரிந்து கொண்ட போது உடனடியாக அவர்களை விரட்டிவிட பல முயற்சிகளை செய்ய தொடங்கினேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எல்லோரும் நினைத்தால்
மட்டும் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் செய்துவிட முடியாது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயம் சொல்வதற்கு வாய் கூச்சதான் செய்கின்றது. என் தங்கமே, தவறு எதுவுமே செய்யாமல் ஒருவருக்கு தண்டனை கொடுக்க சொல்வதை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவும் கிடையாதல்லவா? இன்று இவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துணியும் போது நாமும் துணிந்து இறங்கிவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்களில் முதலில் நீ கவனத்தை செலுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று அம்மா சொல்கின்றேன். நீ இவர்களை எப்படி கவனிக்காமல் விட்டுவிட்டாய் என்று ஒரு நொடி சிந்தித்து யோசித்து பார். உடன் இருக்கின்றார்கள். நீ செய்கின்ற எல்லா செயல்களுமே கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி செல்கிறாய் என்பதையும் உடனிருந்து பார்க்கின்றார்கள். உனக்கு உதவிகளை செய்வதற்கு சொல்வதார்கள். ஆனால் அவர்களின் நடவடிக்கை எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் போது மட்டும் மாறிவிடுகின்றது. அதை நீயும் கண்கூடாக காணத்தான் செய்திருக்கின்றாய். உனக்கு கிடைத்து விடாதா என்று கேட்பவர்களுக்கும், உனக்கு கிடைத்து விட்டதா, உனக்காக கிடைத்தது என்று கேட்பவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் நீ மிக முக்கியமான அதிக கவனத்தோடு கவனிக்க வேண்டியவர்கள். இவரிடத்தில் எப்போதுமே சற்று தொலைவில் நீ ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் நீ ஏதோ அவர்கள் எண்ணங்களை சொல்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அப்படிதான் என்று நினைத்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை செய்வதை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இப்போது அம்மா உனக்கு சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், இவர்கள் நினைத்ததை எல்லாம் நான் உனக்கு சொன்னால் உன் மனது வேதனைப்படும். இப்படியும் கூட ஒருவர்தான் நம் வாழ்க்கையில் கெடுப்பார்களா என்று எண்ண தோன்றும். அதனால் தான் அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை. மாறாக அம்மா உனக்கு சரியான எச்சரிக்கை கொடுக்கின்றேன். மனிதனில் மோசமான மனிதன், மோசமான குணம் என்ற எல்லாவற்றையும் கொண்டவர் உன்னோடு இருக்கின்றார்கள். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் கவனமாக அதிகமாக இருக்க வேண்டும். இது போன்றவர்கள் ஒரு நாளும் உன் அருகில் இருப்பது உனக்கு நல்லதல்ல. இவர்களின் வார்த்தைகள் உனக்கு மிகுந்த காயத்தை இனிமேல் கொடுத்து விடக்கூடாது. நீ நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவர்களை எல்லாம் அம்மா எதற்கு நம்மிடம் அடையாளம் காட்டாமல் இருக்கிறாள் என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளை, அவர்கள் யார் என்று, எப்படி நடந்து கொள்வார்கள் என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? நீ இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? இந்த தாயானவள் எப்படி இவர் மூலமாக நமக்கு வருகின்ற தீங்குகளை தடுத்து நிறுத்திவிட்டால், ஏனென்றால் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே என்ற நம்பிக்கையோடு இவரிடத்தில் இங்கு விலகுவதை மட்டும் கவனமாக வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கானதை நீ தெளிவாக செய்து கொண்டிருந்தாலே போதும். அம்மா எந்த தவறும் செய்யாத இந்த வாழ்க்கையில் யாராலும் எந்த கெடுதலும் நடந்து விடாமல் நிச்சயமாக பார்த்து கொள்வேன் என்பதை மறக்க வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். யார் என்ன சொல்வார்களோ என்ற பயம் உனக்குள் வேண்டாம். யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த தாயினுடைய தண்டனையிலிருந்து தப்பித்து விடவும் முடியாது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் உன் முன்னால் நாடகம் ஆடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இவர்களுக்கு எப்போதும் நீ ஒதுக்கி வைத்து தண்டனையை கொடு. அம்மா மாற்றத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இனி எப்போதும் உனக்கு காவல் இந்த வராகி என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. எப்போதுமே இந்த தாயானவள் என் குழந்தைக்கு எல்லாமே நல்லதாகவே செய்வேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு.
ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.